ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 5 தக்காளி பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முந்திரி ஒரு 7-8 பீஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குருமா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து விட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் போனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா தக்காளி தேங்காய் பச்சை வாசனை போக நல்லா கொதித்து வந்துடும். கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட தக்காளி குருமா ரெடி. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஒரு குருமா செஞ்சிங்கன்னா காலைல டிஃபன், மதிய லஞ்சு எல்லாமே இதை வச்சே மேனேஜ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார்